Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான தக்காளி குழம்பு. நல்ல சுட சுட இட்லி தோசைக்கு இந்த தக்காளி குழம்பு நல்ல பொருத்தமா இருக்கும். சாதத்தோடவும் சாப்பிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாங்க. இட்லி கடைகளில் மெஸ்ஸிலலாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. நல்ல சுட சுட இட்லி மேலே இந்த தக்காளி குழம்பை நிறையா விட்டு சாம்பார் இட்லி சாப்பிட்ற மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தான் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சுவையான ஒரு ரெசிபி இது. ரொம்ப சிம்பிள். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். பக்காவாக டேஸ்ட்டாக வரும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 4 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நாட்டு தக்காளிக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி. இந்த மாதிரி தக்காளி குழம்புலாம் வைக்கும்போது இது நல்லாயிருக்கும். நம்ம ஹைப்ரிட் தக்காளிலையும் பண்ணலாம். அது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி குழம்பு நம்ம எந்த வெரைட்டி தக்காளிலையும் செய்யலாம். இங்கே தக்காளியை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம வேக வச்சு கடைஞ்சி நம்ம தாளித்து விட போகிறோம். தக்காளி இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த பகுதியை கண்டிப்பாக எடுத்துருங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெரிய பீசஸாக. இதெல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம். ஒரு 12-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம் சேர்க்கறது பெஸ்ட்டு. பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். அடுத்ததாக 3 பல் பூண்டு, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா. நம்ம இது போக சாம்பார் பொடி மிளகா பொடியெல்லாம் போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நிறச்சி அளந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. ஏற்கனவே நான் அந்த சாம்பார் பொடி ரெசிபியை அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்தது தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபைனலாக நான் இங்கே சேர்க்கிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது விசில் வரும்போது நம்மளுக்கு பெருசாக லீக் ஆகாதுங்க. அதுக்கு வேண்டி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே தக்காளி தான் இங்கே மெயினான இன்க்ரீடியன்ட். அது குயிக்காக வெந்துடும். ஜஸ்ட் 1.5 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். நிறையா விட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக விட்டோம்னா விசில் வரும்போது லீக் ஆகும். அதனால் அளவாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், விசில் வரும்போது லீக் ஆகலை. அவ்வளோதான், 2 விசில் வந்தாச்சு. அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா கமகமன்னு வாசனை வருது. நல்லா அந்த பர்ஃபெக்டாக அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி விட்டுக்கணும். நம்ம உடன் மத்து வச்சும் கடையலாம். இல்லை இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் பிளெண்டர் ஆக்ரோ ஹேண்ட் பிளெண்டர். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் பிளெண்டர். நல்ல ஹெவியாக இருக்குது. நல்லா அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கடைஞ்சி விடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த பார்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன்ஸும் மேலே இருக்குது. நம்மளுக்கு ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்கெல்லாம். அதை பற்றி இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் பிளெண்டர்லாம் நல்ல சௌரியமாக தாங்க இருக்கும். அதுவும் நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு நம்ம சூடாக இருக்கும்போதே அப்படியே கடைஞ்சி விடலாம். ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு கடையணுங்கிற அவசியமும் இல்லை. நல்லா ஈஸியாக நம்ம டக்குன்னு கடைஞ்சிடலாம்.
நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி நல்லா ஈஸியாக கடைஞ்சி விடும். ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிற அந்த பிளேட் எல்லாமே அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா பேர் கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க், அதோட டீட்டெயில்ஸு. ஆக்ரோ வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ தண்ணியை வடிக்காமையே நம்ம அப்படியே கடைஞ்சி விட்டுடலாம். ஒரே பாத்திரத்தில் வேக வச்சு இறக்குன உடனேயே நம்ம கடைஞ்சி விட்டுடலாம். நல்லா அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆயிரும். நம்ம மிக்சியில் போடணும் கூட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே கழுவிட்டுருக்கணும். இது டக்குன்னு நம்மளுக்கு வேலையாகுது. இது கொஞ்சம் சௌரியமாக தான் இருக்குது. ஹேண்ட்லிங்கும் ஈஸி. இதை மட்டும் கழட்டி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆக்ரோ ஹேண்ட் பிளெண்டரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாருங்கள், நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. நல்லா அரைச்ச மாதிரி கடைஞ்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு இந்த தக்காளி குழம்பு செய்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இது கடைஞ்சி விட்டுட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் சௌரியம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த குழம்பை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க. நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே இட்லி தோசைக்கு இந்த தக்காளி குழம்பு செய்கிறேன். ஸோ கொஞ்சம் லூஸாக செய்கிறேன். நீங்கள் சாதத்துக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தக்காளியெல்லாம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா கொதித்து வரணும். இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. குழம்பு வாசனை கமகமன்னு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம இங்கே நாட்டு தக்காளி சேர்த்து இந்த தக்காளி குழம்பு செய்கிறோம். ஸோ அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறக்கு இந்த கொஞ்சமாக சேர்க்கிற வெல்லம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் குழம்பை குயிக்காக திக்காக்கணும்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் அரிசி மாவு அல்லது பொட்டுக்கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ஸோ குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படும். அது வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே அகைன் மூடியை போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி குழம்பு நல்லா மணக்க ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இட்லி வேகிற டைமுக்குள்ளேயே நம்ம இந்த தக்காளி குழம்பு ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு வேலையாகும். இட்லி தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடவும் கலந்து சாப்பிடலாம். நல்ல சுட சுட இட்லி பரிமாறி அதில் இந்த தக்காளி குழம்பு நிறையா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் சாப்பிட்றத விட இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.